அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு தேவையும் சுயநலமும் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் 1000 அர்த்தங்களை கொண்டிருக்கும். சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளே நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது. எந்த உறவு முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம். நம் எண்ணங்கள் சரியானதாக இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் தேடத் தேவையில்லை. அற்புதமான உறவுகள் அதுவாகவே அமைந்துவிடும். நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும். நாம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும். கோபம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் தானதாகத்தான் இருக்கும். என்றால் உங்கள் உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது உங்கள் புத்தி சரியான முடிவுகளை எடுக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரிடமும் காயப்படாதவரை நம் மனம் அழகானதுதான். யாருடைய மனதையும் காயப்படுத்தாதவரை நம் சிரிப்பும் அழகானதுதான். யார் உண்மையை உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார். அப்போது தெரியும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் யாரென்று. உன் கோபத்தை தாண்டி உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே. ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு சிறந்த வழிகள் என்று எதுவுமே இல்லை. பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன வளமும் தேவையற்ற இந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. யாரையும் காயப்படுத்தாத மௌனங்கள் மட்டுமே மிகவும் சிறந்தது. பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள். அதுதான் எல்லோருக்குமே நல்லது. வாழ்க்கையில் நமக்கு இரக்க குணம் வேண்டும் தான். ஆனால் எதுவும் ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும். அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும். அறிவு மிகுந்தவர் பேசும் வழியில் மௌனம் கலைந்திருக்கும். பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட பெரிய திறமை. தம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் நமக்கு இரக்க குணம் வேண்டும்தான். ஆனால் எதுவும் ஒரு அளவோடு தான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிச்சம். நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. தரம் கெட்ட ஒருவரின் கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. நமக்கு பிடித்தவர்கள் மௌனமாக இருப்பது பேச தெரியாமல் அல்ல, நம் மனம் காயப்படும்படி எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். சிலரது மௌனங்கள் சொல்லாத வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வெளிவராத கண்ணீர் துளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலரின் கோபம்தான் கொல்லும் என்றால் பலரின் அமைதி அதைவிட அதிகமாகவே கொன்று விடுகிறது. காரணம் அவர்கள் ஏதுமில்லை, பேசுவதுமில்லை. சிலரின் மௌனம் பார்ப்பவர்களுக்கு திமிர் போல தெரியும். ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வலிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு. நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும். உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும். எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு என்பது உடைமையாக்கிக் கொள்வது பற்றியது அல்ல. அன்பு என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள். அடிகளை விட கோபத்தில் விழுகின்ற வார்த்தைகள் தரும் வலிகளே அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயங்கள் ஆறுவதே இல்லை. கோபத்தில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்பட்டாலும் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம்தான் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும்போது பேசும்போதும் எதுவும் தெரியாது. அடங்கி ஓய்ந்த பிறகுதான் தெரியும் அடைந்த சேதங்கள் எவ்வளவு என்று. கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தி விடாதீர்கள்.
அவை ஏற்படுத்தும் காயங்களை எதை கொண்டும் சரி செய்துவிட முடியாது. அவர் மனங்களை உடைத்து பார்க்கும் வார்த்தைகளை நீங்கள் உதிர்த்தால் அவை உங்களுக்கு இழிவைத்தான் பெற்றுத்தரும் என்பதை உணருங்கள். நேசித்த இதயங்களை பிரிக்கும் ஒரே ஒரு கொடிய ஆயுதம் ஒரு நிமிட கோபம்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கோபம் என்பது வலுவான சூறைக்காற்று போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிட்டாலும் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறிக்க உதவும். சில மரங்களை அது வேரோடு புரட்டி போட்டிருக்கும். கோபப்பட்டு ஒரு விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமில்லை. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம். கோபம் என்னும் கொடிய அமிலமானது அதை எறியப்படும் இடத்தை விட அதை வைத்து கொண்டிருக்கும் கைகளையே அது பெரிதும் நாசப்படுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களுக்கு கோபப்படுவதற்கான அருகதையே இல்லை. பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைதான் கோபம். நெருப்பு முதலில் தனக்கு இடம் தந்த விறகை எரித்த பிறகுதான் மற்ற பொருட்களை எரிக்கும். அதைப்போல்தான் கோபமும். முதலில் அதற்கு இடம் தந்த உங்கள் மனதை எரித்த பிறகுதான் பிறரை துன்புறுத்தும். உள்ளே அடக்கி வைத்த உணர்வுகள் வன்மத்துடன் வெளியேறும் உச்சகட்டம்தான் கோபம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்றுதான் கோபம். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை. பொறுமையாக இருக்கத்தான் அதிக தைரியம் வேண்டும். மற்றபடி கோபம் கொள்வது நாய்களுக்கு கூட எளிதாக வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காட்டப்படும் இடத்தை விட இருக்கும் இடத்தையே அதிகம் பாதிக்கும் கோபம். உண்மையில் உங்கள் கோபத்தினால் அதிகம் பாதிக்கப்படுவது உங்கள் எதிராளி அல்ல, நீங்கள்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களின் ஆயுதம்தான் கோபம். உங்களின் கோபம் உங்கள் அறிவையும் உங்கள் உடலையும் உங்களின் நடத்தையும் தான் அதிகம் பாதிக்கிறது. உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் தான் அதிகம் கோபப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னிடமுள்ள உண்மை, தூய்மை, அடக்கம், நற்பண்புகள் அனைத்தும் ஒரு மனிதன் அவனது கோபத்தினால் இழந்து விடுகிறான் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள். கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முள்ளாக மாறியவர்களை குத்தி கிழித்துவிடும். கோபத்தில் உங்கள் அன்பானவர்களையும் தணிந்த பிறகு உங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். கோபம் என்பது சிலருக்கு பிறவி குணம், சிலருக்கு அது பிறக்கும் குணம். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் இல்லை என்பதை அடிக்கடி உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். குழந்தைகள் மீது, உங்களை விட வலிமையில் குறைந்தவர்கள் மீதும் கோபம் கொள்ளாதீர்கள். அதைவிட கோழைத்தனம் வேறு எதுவும் இல்லை. கோபத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை முதலில் உணருங்கள். உங்களின் கோபம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு எதிர்மறையான அதிர்வுகளையே உண்டாக்குகிறது. எந்த ஒரு நல்ல சூழ்நிலையையும் எதிர்மறையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை கோபத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.